வணக்கம். நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைய நாள் மார்ச் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. இனி யாரும் மோடி நம்மளுடைய தமிழ் கோயிலுக்கு ஏன் வரமாட்டாரா? அவர் ஒன்லி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் தான் போவார். தமிழர்களுடைய கோயிலுக்கு என்றைக்காவது வருவாரா? திருச்செந்தூர் வருவாரா? முருகனை கும்பிடுவாரா? தமிழர்களுடைய கடவுளை கும்பிடுவாரான்னு இனி யாரும் கேட்க மாட்டாங்க. வந்தாச்சு, சுவாமி தரிசனம் செஞ்சாச்சு. நிச்சயம் திருச்செந்தூருக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியையும் வழிபாடு செய்யத்தான் போகிறாரு. அந்த நாளும் வெகு விரைவில் வரும். அதே போல் குலசை முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கும் ஒரு நாள் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனையும் சுவாமி தரிசனம் செய்யத்தான் போகிறாரு. அதனால் இனிமேல் யாரும் மோடிஜி தமிழர்களுடைய கடவுளை கும்பிடலை, அவங்க ராமாயணத்து கடவுளையும் மகாபாரதத்து கடவுளையும் தான் வழிபடுவாருன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பக்தர்கள் தமிழக மக்கள் அன்போடு அழைக்கும் பட்சத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதையை கூட வழிபடுவார். அதுதான் நம்மளுடைய பாரத பிரதமர். இந்த தேசத்தில் எத்தனையோ பாரத பிரதமர்கள் வந்திருந்தாலும் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் அதிகமான கோயில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகமான கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. நிச்சயம் குலசைக்கும் வரத்தான் போகிறாரு, திருச்செந்தூருக்கும் வரத்தான் போகிறாரு. எல்லா தெய்வங்களுடைய அருளால் மோடிஜியுடைய நல்லாட்சி தொடரட்டும், தமிழகத்தில் நல்லதொரு ஆட்சி மாற்றம் ஏற்படட்டும், மக்களுக்கான ஒரு ஆட்சி அமையட்டும், நல்லதே நடக்கும். அம்பாள் அருள் புரிவாள்.